ராமச்சந்திரன், தற்போது நீங்க கடலுக்கு அருகே அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறவர்களுடைய அங்க படம் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி காணப்படுகிறது? அவர்கள் கடலில் இறங்கியே தீர்வோம் என்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்களா? தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன ராமச்சந்திரன்? ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி மெரினாவில் நடைபெற்ற போராட்டமானது வேறு வடிவத்தில் மாறியுள்ளது. கடந்த 8ஆம் தேதி சென்னை மாநகரில் பொங்கல் பண்டிகைக்கு முன்பாகவே தானாக இளைஞர்களும் மாணவர்களும் முன்வந்து ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி பேரணி நடத்தினர். அதன் பிறகு 17ஆம் தேதி முதல் சென்னை கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் இல்லம் எதிரே அமர்ந்து தங்களது எதிர்ப்புகளை இன்று 7வது நாளாக பதிவு செய்து வந்தனர். இந்த நிலையில் சரியாக காலையிலிருந்து நம்ம செய்திகளை பதிவு செய்து வருகிறோம். சரியாக 4:20 மணிக்கு சென்னை மாநகர காவல்துறையின் சார்பாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. தமிழக அரசு உங்களது கோரிக்கையை நிறைவேற்றியுள்ளது. உடனடியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடிய மாணவர்களும் இளைஞர்களும் கலைந்து செல்ல வேண்டும் என்ற அறிவிப்பை வெளியிட்டது. ஆனால் ஒரு பிரிவினர் நாங்கள் சரியாக ஒரு 5 மணிக்கு இந்த அறிவிப்பு தங்களுக்கு கிடைக்கப்பட்டதுடன் ஆலோசனை செய்தனர். ஆலோசனைக்கு பிறகு 6:20, 6:30 மணி அளவில் அவர்கள் தாங்கள் இந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாகவும் தங்களுக்கு ஒத்துழைத்த அனைத்து மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள், காவல்துறையினர், எங்களுக்கு உணவு வழங்கிய அனைவருக்குமே நன்றி என்று தெரிவித்தனர். இந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு சில பிரிவினர் சென்னை மெரினா கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய காமராஜர் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் செய்து வருகின்றனர். மற்றொரு பிரிவினர் அதிக எண்ணிக்கையில் மெரினா கடலில் இறங்கி போராடக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக சென்னை மாநகர காவல்துறையின் சார்பாக ஆயுதப்படை, போக்குவரத்து மற்றும் குற்றப்பிரிவு என்ற பல்வேறு பிரிவிலிருந்து ஆயிரக்கணக்கான காவலர்கள் இங்கு அமர்த்தப்பட்டுள்ளார்கள். அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு நீங்க நேரடியாக பார்க்கலாம். குறிப்பாக தங்களது கோரிக்கை நிரந்தர தீர்வு, ஜல்லிக்கட்டுக்கு மீதான தடை நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதுதான். இந்த அவசர சட்டத்தால் எங்களுக்கு எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. ஆகையால் நாங்கள் நிரந்தர தீர்வு காணும் வரை இந்த ஆர்ப்பாட்ட களத்திலிருந்து கலைந்து செல்ல மாட்டோம் என்று எதிர்ப்பு தெரிவித்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மனித சங்கிலி போன்று நீண்ட வரிசையில் இருப்பதை நீங்கள் நேரடியாக அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு எதிர்ப்புறம் தான் தற்பொழுது சென்னை மாநகரத்தை சேர்ந்த காவல்துறையினர் எந்த தொந்தரவும் செய்யாமல் தற்பொழுது ஓரமாக நிற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இவர்கள் தொடர்ந்து கோஷங்களை எழுப்புவது தங்களுக்கு முழு நிரந்தர தீர்வு காண வேண்டும், அந்த வகையில் தான் தங்களது போராட்டம் கைவிடப்படும் என்பதை வலியுறுத்தி மாணவர்கள் கலங்கரை விளக்கத்தின் அருகில் இருந்து அதே போல இந்த பக்கம் எம்ஜிஆர் சமாதி வரை நீண்ட வரிசையில் கடற்கரையில் இறங்கி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள். அவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய காவல் உயர் அதிகாரிகள் பேசி வருவதை நீங்க நேரடியாக பார்க்கலாம். உடனடியாக இந்த பகுதியிலிருந்து கலந்து செல்ல வேண்டும் என்று காவல்துறை சார்பில் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அறிவிப்பு கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த பகுதியிலிருந்து தாங்கள் கலந்து செல்ல போக மாட்டோம் என்ற தொடர்ச்சியாக மாணவர்களும் இளைஞர்களும் கடலில் இறங்குவதற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. ஜபாசி, இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய அந்த ஒரு பிரிவினருடைய குழு தலைவர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் யாராவது நம்மகிட்ட இருக்காங்களா? அவங்க கிட்ட பேச முடியுமா? அவர்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குன்னா, அவர்கள் சொல்லும் போது வழக்கறிஞர்களுடன் கலந்து பேசி எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்றார்கள். அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படுமா? நிச்சயமாக தற்பொழுது தமிழக அரசு கடந்த சனிக்கிழமை அவசர சட்டம் ஒன்றை பிறப்பித்துள்ளது. தமிழக அனைத்து மாவட்டங்களிலும் ஜல்லிக்கட்டு நடத்தலாம் என்று அறிவிப்பை வெளியிட்டது. ஆனால் இது அவசர சட்டம் ஏற்கனவே 2006ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜல்லிக்கட்டுக்கு எதிரான வழக்கு தொடுக்கப்பட்டது. 2009 இதே போன்ற அவசர சட்டம் ஒன்று தமிழக அரசு பிறப்பித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் 2011ஆம் ஆண்டு இந்த தடை ஆணையை பெற்றனர். அது போன்ற ஒரு நிலை இந்த அவசர சட்டத்திற்கும் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே இவர்கள் தரப்பில் நம்பப்படுகிறது. அது குறித்த ஒரு தெளிவான அறிவுறுத்தலை தமிழக அரசு கையாள வேண்டும் என்பதே இங்கு இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினரும் ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. நேற்று 9 மணி அளவில் ஜல்லிக்கட்டுக்கு தொடர்ந்து இவர்களுக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கேயம் காலை அறக்கட்டளையைச் சேர்ந்த கார்த்திகேய சிவசேனாதிபதி, அதே போல ஜல்லிக்கட்டு பேரவையை சேர்ந்த ராஜசேகரன், ராஜேஷ் மற்றும் அந்த திரைப்பட இசையமைப்பாளர் ஆதி உள்ளிட்டவர்கள் கூட்டாக செய்தியாளர் சந்தித்தனர். அந்த சந்திப்பின் போது உடனடியாக மாணவர்கள் இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும், 90% தங்களது போராட்டம் நிறைவு பெற்றுள்ளதாகவும் இந்த அவசர சட்டத்திற்கு எதிராக
உச்ச நீதிமன்றத்தில் தடை பெற முடியாது. ஆகையால் மாணவர்கள் கலைந்து செல்ல வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் சென்னை மாநகர காவல்துறையின் சார்பாகவும் 4:20 மணிக்கு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டது. உடனடியாக கலைந்து செல்ல வேண்டும் என்றும், ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் தற்பொழுது ஒரு பிரிவினர் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் கடற்கரையை ஒட்டி இறங்கி தங்களது எதிர்ப்பு வடிவத்தை பதிவு செய்து வருகின்றனர். ராமச்சந்திரன், காவல்துறையினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? தொடர்ந்து அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கடலில் இறங்காதவாறு அவர்கள் தடுப்புகளை அமைத்து அங்கு பாதுகாப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக நீங்க குறிப்பிட்டீங்க. காவல்துறையினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் ராமச்சந்திரன்? நிச்சயமாக இந்த சென்னை மாநகர காவல்துறை காலையில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அதன் பிறகு காவல்துறையின் கூடுதல் ஆணையர் சங்கர் தலைமையில் காவல்துறை துணை ஆணையர்கள், இணை ஆணையர்கள் அனைவருமே சென்னை மாநகர மெரினாவுக்கு வருகிறார்கள். அவர்கள் ஒலிபெருக்கின் மூலமாகவே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் மத்தியில் நின்று அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் இருந்து கலந்து செல்ல வேண்டும் என்று மயிலாப்பூர் துணை ஆணையர் பாலகிருஷ்ணன் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டார். ஆனால் அந்த அறிவிப்பை ஏற்காமல் தற்பொழுது ஒரு பிரிவினர் கடற்கரை சாலையில் உள்ளே வந்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். அவர்களிடம் பல்வேறு காவல்துறையை சேர்ந்த குழுக்களாக பிரிந்து சென்று மாணவர்கள் கடலில் இறங்கப்படக்கூடிய மாணவர்கள் மத்தியில் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் கலைந்து செல்ல வேண்டும் என்பது காவல்துறையின் பிரதான கோரிக்கையா இருக்குது. ஆனால் ஜல்லிக்கட்டு நிரந்தர தீர்வு வேண்டும் என்ற கோரிக்கை மட்டுமே தங்களது கோரிக்கை. அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை இங்கிருந்து நாங்கள் கைவிட மாட்டோம், போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்பது ஆர்ப்பாட்டக்காரர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. ஆகையால் தொடர்ந்து ஒலிபெருக்கின் மூலமாகவும் நேரடியாகவும் ஆர்ப்பாட்டத்தில் மெரினா கடற்கரை ஓரப்பகுதியில் இருந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுபவர்களிடம் பேச்சுவார்த்தையை சென்னை மாநகர காவல்துறையினர் பல்வேறு வடிவங்களில் நடத்தி வருகின்றனர். ஆனால் எந்த பேச்சுவார்த்தை ஏற்படாத வகையில் தற்பொழுது மெரினா கடலில் இறங்கி தங்களது எதிர்ப்பை தொடர்ச்சியாக வருகின்றனர். இதனால் தமிழக சட்டப்பேரவை கூட இருக்கிறது. குறிப்பாக இன்னும் சரியாக 3 மணி நேரத்தில் சட்டப்பேரவை கூடலாம். இருப்பினும் இவர்களுடைய போராட்டம் ஒரு பக்கம் சாலை மறியல், ஒரு பக்கம் போக்குவரத்து ஸ்தம்பித்திருக்கிறது, ஒரு பக்கம் மாணவர்கள் கடலில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடன் காவல்துறை பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறது. இதை எப்படி பார்க்கப்படுகிறது? நிச்சயமா ஜெபாஸ்டின், இந்த பகுதியில் காமராஜர் சாலைக்கு வரக்கூடிய அனைத்து இணைப்பு சாலைகளும் தற்பொழுது போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியாக சென்னை மெரினா கடற்கரைக்கு வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் திருப்பி விடப்படுகிறது. உள்ளே வருவதற்கு அனுமதி அளிக்கவில்லை. உள்ளிருந்து வெளியே செல்வதற்கு மட்டும்தான், சென்னை மாநகர உள்ளே செல்வதற்கு மட்டும்தான் தற்பொழுது அனுமதி வழங்கப்படுகிறது. ஆகையால் இந்த பகுதியில் முழுவதுமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஆயிரக்கணக்கான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் கொண்டு வந்து அமர்த்தப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக இதில் வரக்கூடிய அனைத்து காவலர்களும் கையில் எந்த காவலர்களுக்கும் லத்தி இல்லை என்பதை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. ஒருவேளை வாக்குவாதம் அதிகரித்து இவர்கள் லத்தி பிரயோகம் பெறலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் அவர்கள் அந்த பிரயோகம் பயன்படுத்த முடியாத அளவுக்கு தான் தற்பொழுது காவல்துறையின் நிலை உள்ளது. ஆகையால் அவர்கள் எந்த வகையிலும் கையில் லத்தி இல்லை என்பதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக சரியாக 10:30க்கு பிறகு தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட உள்ளது. இது இந்த ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் ஆளுநர் உரையுடன் துவங்க உள்ளது. அந்த ஆளுநர் உரைக்கு பிறகு இந்த ஜல்லிக்கட்டுக்கு தொடர்பான அவசர சட்டம் முன்மொழியப்பட்டு நிரந்தர சட்டமாக கொண்டு வரப்பட்டு ஆணையோட ஒப்புதலும் பெறப்பட்டு இந்திய குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் செய்தியாளர் சந்திக்கும் போது தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் இந்த அவசர சட்டத்திற்கு நிரந்தர சட்டம் நடவடிக்கையை தமிழக அரசு இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உருவாக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அது தொடர்பான அறிவிப்பு வந்தால் மட்டுமே இங்கு இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் மற்றும் மாணவர்கள், இளைஞர்கள் பிரிந்து செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராமச்சந்திரன், அதாவது தற்பொழுது இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய அந்த போராட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் தற்பொழுது எந்த பக்கத்தில் இருக்காங்க? அவங்களும் கடற்கரை அருகிலே தான் இருந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களா? இந்த காவலர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களா? லோகநாதன், ராமச்சந்திரன். சென்னை மெரினா போராட்டத்தை பொறுத்தவரை
இதுவரை இல்லாத வகையில் யாரும் எந்த அமைப்போ எந்த அரசியல் கட்சியினரோ எந்த தனிநபரோ தலைமை ஏற்காமல் ஒட்டுமொத்தமாக கூடி அவர்கள் தங்களது எதிர்ப்பை இன்று 7வது நாளாக பதிவு செய்து வருகின்றனர். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை காலை 8:50 மணிக்கு துவங்கிய இவர்களது போராட்டமானது முதலில் 50 பேரிடம் துவங்கியது. அதன் பிறகு ஒவ்வொரு கல்லூரியை சேர்ந்த மாணவர்களும், தனியார் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களும், ஐடி நிறுவனத்தை சேர்ந்தவர்களும் உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட பெண்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், அரவாணிகள் என பல்வேறு தரப்பட்ட பெண்கள் நேரடியாக வந்து ஆதரவு தெரிவித்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வந்தனர். ஆதரவு தெரிவித்து சென்றதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிந்தது. ஆகையால் இந்த எண்ணிக்கையானது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்தது. இதுவரை இல்லாத வகையில் இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டமானது பேசப்பட்டது. குறிப்பாக கடந்த வெள்ளி அன்று மட்டுமே முதலில் புதன்கிழமை அன்று 30,000க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் இங்கு கூடினார்கள். ஆனால் கடந்த வெள்ளி அன்று மட்டுமே கிட்டத்தட்ட 7 லட்சத்துக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் இங்கு மெரினா கடற்கரைக்கு வந்ததாக காவல்துறையின் உளவுப்பிரிவு தரப்பில் சொல்லப்படுகிறது. ஆகையால் ஒரே நேரத்தில் இந்தியாவில் இதுவரை இல்லாத வகையில் எந்த அழைப்போ எந்த விளம்பரமோ இல்லாமல் நேரடியாக போராட்ட களத்திற்கு வந்த ஒரு போராட்டம் இதுவாகவே பார்க்கப்படுகிறது. ஆகையால் இவ்வளவு லட்சம் பேர் ஒரே நேரத்தில் கூடினார்கள். அந்த கூட்டத்தில் எந்த பொது சொத்துக்களுக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படவில்லை. அது மிகவும் வியப்பாகவே பார்க்கப்பட்டது. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய எந்த சாலை தடுப்புகளோ உள்ளிட்ட பொது சொத்துக்களுக்கான பேருந்து உள்ளிட்ட எதுவிலுக்குமே எந்த வகையிலும் தீங்கு ஏற்படுத்தாமல் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து தொடர்ச்சியாக இன்று 7வது நாளாக ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தான் கலைந்து செல்ல வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டது. ஆனால் ஒரு பிரிவினர் அது நாங்கள் இந்த எங்களது வெற்றியை முதலில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அதன் பிறகு இந்த நிரந்தர சட்டம் வரவில்லை என்றால் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் வெடிக்கும் என்றும் அவர்கள் தரப்பில் சொல்லப்பட்டது. இந்த நிலையில் ஒரு பிரிவினர் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள், இளைஞர்கள், மாணவர்களும் நேரடியாக கடற்கரைக்குள்ளே வந்து தாங்கள் கலைந்து செல்ல போக மாட்டோம் என்று தொடர்ந்து எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகின்றனர்.